Hi, hello buddies. Welcome back to Self Growth Diaries. So today நாம starts with அந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ends with பார்ப்போம். ஸோ எப்படின்னா நேற்று என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து செல்ஃப் செல்ஃப் growth இருக்கு. இதில் இன்னொரு கீ ஒன்று நான் கிரியேட் பண்ணி அதில் செல்ஃப்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா growth, அதாவது எண்டு கரெக்டாக இருக்கா, இப்படிதான் எண்டு கரெக்டாக முடியுதா அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ப்ரோக்ராம் உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் ends அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு இப்போ மெத்தட் கிரியேட் பண்ணிடும். பப்ளிக் வாய்டு எண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ரிங் நேம் வந்து என்னன்னா செல்ஃப் growth வச்சுக்குவோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம கீ கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இதுதான் நமக்கான கம்பேர் பண்ணணும் ஆன்சர். கீ கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம கவுண்ட் கொடுக்கணும். எதுக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இதுதான் இப்போ உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். இந்த கவுண்ட்ன்றது எதுக்குன்னா இப்போ நாம இந்த எச்சும் ஒரே இதுவாக இருக்கா, சேமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வரும்போது மொத்தம் எத்தனை 5 லெட்டரா, 6 லெட்டர். இந்த 6 லெட்டரும் இந்த 6 லெட்டரும் சேமா இருந்தா ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகி ஒவ்வொருட்டையும் ஆகி 6ன்னு இங்கே இருக்கும். ஸோ கீயோட லென்த்தும் கவுண்ட்டும் சேமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ வாங்க இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் உள்ள போயிடுவோம். ஃபார் லூப் உள்ள இப்போ இன்னைக்கு என்னன்னா புதுசாக இருக்கும் பாருங்க. உங்களுக்கு ஃபார் லூப்ல வந்து i ஈக்குவல் டு 1. ஐ வந்து எதை விட கம்மியாக இருக்கணும்னா ஈக்குவல் டு கீயோட லென்த்தை விட கம்மியாகவும் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை தடவை லூப் ஆகணும் அப்படின்றதுக்காக. அது வரலாமா இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரியும். கேர் சிஹெச் ஈக்குவல் டு நேம் டாட் கேரட். இங்கே நம்ம உள்ள ஐ கொடுத்துருவோம் அப்படியே, ஆனால் இன்னைக்கு அப்படி கொடுக்க மாட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா நேம் டாட் லென்த் மைனஸ் ஐ. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர்லேருந்து நம்மளை கொண்டு வரதுக்கு தான் இது. நேம் டாட் கேரட் ஐயில் வந்து கேரட்டில் வந்து நம்ம என்ன கொடுப்போமோ அதுதான் இண்டெக்ஸ். இப்போ இதில் என்னென்னா நேம் டாட் லென்த் வந்து 1 2 3 4 4 1 6 10 10 மைனஸ் 1 ஐயில் இப்போ ஒன்று தான் இருக்கும் 9. அப்போது இண்டெக்ஸ் 9 வந்து கரெக்டாக எச்சு வரும். லென்த்து வந்து 10ன்றதுனால இப்போ 10ன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ 9 வரையும் தான் இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால அப்படி தான். ஸோ இப்போ 9 கரெக்டாக இது வந்து செக் பண்ணோம். இப்போ 9லேருந்து ஒவ்வொரு தடவை லூப் ஆகிட்டே வரும்போது மொத்தம் நம்ம எத்தனை தடவை லூப் பண்ணோம்னா 6 தடவை தான். ஸோ 6 தடவை பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடும் இது வரையும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். கேர் என்ஹெச் ஈக்குவல் டு கீ டாட் கேரட். அதே மாதிரி கீக்கும் கீ லென்த் மைனஸ் ஐ ரெண்டுத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இஃப் கண்டிஷனில் சிஎஸ் ஈக்குவல் டு என்ஹெச்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றோம். ஸோ அடுத்து எல்ஸில் வந்து எல்ஸ்லாம் வேணாம், நமக்கு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் லூப்பை மூடிட்டு வெளியே வந்து இப்போ தான் நம்ம இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்து இந்த இஃப் கண்டிஷன் என்ன கொடுப்போம்னா கீ டாட் லென்த்து ஈக்குவல் டு கவுண்ட்டு ஈக்குவல்ட்டாக இருந்தால் இது கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ரெண்டும் ஓகேவா இருந்தால் கரெக்டு தான். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு கொடுத்துட்டு இது உள்ள எஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே தான் எல்ஸில் நீங்கள் நோன் கொடுக்கணும். ஸோ அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். கோட் ரீயூசபிலிட்டி இப்படி தான் சொல்லுவாங்க.
இன்னொன்று கொடுத்துருவேன். ஓகேவா? நோன் கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்மளோட மெத்தட் வந்து முடிஞ்சுச்சு. இப்போ வந்து நம்ம மெத்தடை க்ளோஸ் பண்ணிடுவோம். மெத்தட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. இப்போ இது உள்ளதான் நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் நேம் வச்சு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு நியூ எக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம அந்த மெத்தடை கால் பண்ண போறோம். எண்டுன்ற மெத்தட் தான் நம்மளது. ஸோ கால் பண்ணிட்டு இப்போ கடைசியா நம்மளோட கிளாஸை மூடிடுறோம். ஸோ முடியாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இப்போ செல்ஃப் க்ரோத்தில் இப்போ க்ரோத்துன்னு லாஸ்ட்டாக 6 நம்பர் 6 டிஜிட்டில் ஒரு இது பண்ணியிருக்கேன், 6 கேரக்டரில். ஸோ அதுவும் எதுவும் ஈக்குவல்டான்னு பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி என்ஸ் டாட் ஜாவா ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஒரு எரர் இல்லை. ஸோ அடுத்து நம்ம ஜாவா என்ஸ் எஸ் கரெக்டுன்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நடுவில் இப்போ டபுள்யூக்கு பதிலாக பின்னு கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ நோன் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கோடை வந்து கரெக்டாக தப்பான்னு பார்க்குறோம். இந்த லாஸ்ட் இந்த இதுவும் கரெக்டானு பார்க்கறதுக்கு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கோடை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஓகே மக்களே, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்மளோட இன்டர்வியூஸில். ஸோ இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். until then, bye bye. It's your self growth diaries.